Okay friends, very happy morning. Friends, ஒரு சின்ன ஸ்மால் இன்ஃபர்மேஷன் நண்பர்களே அபவுட் அவர் கிரவுண்ட் கார்டன். இந்த பாருங்களேன், இது பூரா பருப்பு கீரை நண்பர்களே. ஒன் வே இதை நம்ம பருப்பு கீரைன்னு சொல்லலாம், இன்னொரு வே இல்லை. இதை வந்து என்ன சொல்கிறாங்கனாக்க பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்கிறாங்க. ரெண்டு நேம் இருக்குது இதுக்கு. ஆக்சுவலாக இது பருப்பு கீரை தான். பாருங்கள், பூ பாருங்கள் இந்த கலரில் இருக்குது. இந்த இது வந்து பாகக்கூடிய நண்பர்களே. அந்த பாருங்களேன், பூ பூத்து அங்கே ஒரு இருந்து வந்திருக்குது. வந்து அப்படியே இந்த மேலே ஏறிட்டு போகிறாங்க. நானே விட்டேன், சரி போட்டுமேனு. இந்த செவ்வாழை ஒன்று ஏற்கனவே ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. அப்படியே பிரான்ச் ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்து இதில் வச்சு விட்டுருக்கேன். தலைஞ்சு வந்துருச்சு நண்பர்களே. இந்த பாருங்களேன், இது வந்து கொய்யா கண்டெய்னர் தான். ரெண்டு காய் வாங்க விட்டு வரும்போது பூவோடு வாங்கிட்டு வந்தேன். ரெண்டு இருக்கு பாருங்க. இதில் ஒன்று அங்கே ஒன்று நண்பர்களே. அப்புறம் பசலைக்கீரை நண்பர்களே. இந்த பாருங்க, அப்படியே கொடி கொடியாக போயிட்டுருக்கு. யாருக்கு கொடுக்குறேன்னு தெரியல, அவ்வளோ நண்பர்களே. அப்புறம் இந்த பாருங்களேன், அவரைக்காய் செடி அவரை. இந்த பாருங்க, பறிக்கிறேன் பாருங்க. இங்கே ஏற்கனவே போன வருஷம் வச்சது நண்பர்களே. ஒரு சீசன் எடுத்துகிட்டு ரெண்டாவது சீசனுக்கு காய்ச்சிருக்குது. இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பூ இன்னும் கூட இருக்குது, பிஞ்சு கூட இருக்குது பாருங்கள். எடுத்துகிட்டு இதை வேறு ஒரு செடியை வேறு வாங்கி வச்சு தை மாதம் இல்லைங்களா, இது சீசன், அதுக்கு வைக்க வேண்டிய சீசன் தான். அப்புறம் பாருங்கள், பச்சை மிளகா. இந்த பாருங்கள், இந்த அளவு பச்சை மிளகா இருக்குன்னு பாருல. ஒரு சில மிளகாயை இந்த வீடியோக்காக பறிக்கிறேன். இந்த பாருங்க, லைவாக பறிக்கிறேன். இதான் ஒரே ஒரு கண்டையில் தான் வச்சுருக்கேன். நான் வைக்க போகிறேன். இன்றைக்கி மண்கரவெலாம் கலந்து வச்சுருக்கேன். இந்த பாருங்க, இதையும் பறிக்கிறேன் லைவாகவே. இன்னும் பறித்தா ரொம்ப நேரம் ஆகும். நான் அப்புறம் பறிச்சுக்கிறேன். இதை இன்னும் ஒரு 5-4 கண்டு வைக்க போகிறேன். 2 இருந்தால் 3 இருந்தால் போதும். நமக்கு டெய்லி காரமும் நிறைய சேர்க்கக்கூடாது இருக்குங்களா. உப்பு புளி மிளகா காரத்தை நம்ம டயட்டில் குறைச்சிட்டு சொல்லி டாக்டர்ஸ் அட்வைஸு. இது பாருங்கள், பொன்னாங்கண்ணி கீரை, ஒரிஜினல் பொன்னாங்கண்ணி கீரை. அதுதான் பருப்பு கீரை. இன்னொரு நேம் பொன்னாங்கண்ணின்னு அதை சொல்கிறாங்க. பட் ஹவ் ஃபார் இட் இஸ் ட்ரூ, பட் திஸ் இஸ் ஒரிஜினல் பொன்னாங்கண்ணி கீரை. அப்புறம் நண்பர்களே, இந்த பாருங்கள், தண்டுக்கீரை. இது இருக்குது தண்டுக்கீரை. இது ஒரு ப்ரோட்டன்ஸ் அளவுக்காக இது 2 இது வச்சுருக்கேன் நண்பர். 2 கண்டெய்னர் வச்சுருக்கேன். இதில் 500 லிட்டர் வாட்டர் கேன் நண்பர்களே. இதில் மண் கலவையெல்லாம் கலந்து பழக்கண்டுகள் வைக்கணுன்ற ஐடியாவில் இருக்கேன். அப்புறம் இது வந்து தண்டுக்கீரை நண்பர்களே. இது தண்டுக்கீரை. தண்டுக்கீரை சின்ன சின்ன விதைகள் போட்டதில் அதுலேருந்து வந்திருக்கு விதையில். அப்புறம் இது பாருங்களேன், ஒரு அருமையான காந்தாரி மிளகாய் நண்பர்களே. இந்த பாருங்கள், பறிக்கிறேன் பாருங்கள். ஒரே ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன். இது கீழ் நோக்கி இருக்காது நண்பர்களே. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி இருந்துச்சு, மேல் நோக்கி இருக்கும். காந்தாரி மிளகாய் உலகத்திலேயே அதிக காரத்தன்மை உள்ள 2வது இடத்தை பிடிக்குது நண்பர்கள் இந்த காந்தாரி மிளகாய். இன்னும் இருக்குது, நான் அப்புறம் பறிச்சுக்கிறேன் நண்பர்களே. அப்புறம் ஒரு கஸ்டர்ட் அப்பு. இந்த பாருங்க, நல்லா விரிஞ்சிருச்சு. அதை கிரவுண்ட் கார்டன் வந்து பறிச்சிட்டேன். பறிக்கும்போது லைவாக பறிக்க டைம் இல்லை. ஆக்சுவலாக துரட்டி வச்சு பறித்தேன். அதனால் வீடியோ எடுத்துகிட்டு நான் பறிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு ஷேர் பண்ணதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. இது தண்டிக்கிற நண்பர்களே. ஒரு பப்பாளி கண்டு 2 பாருங்களேன், சின்ன கண்டெய்னர் இருக்குது. என்ன நினச்சிட்ருக்கேன் நான், இதை அப்படியே ரீப்ளனிஷ் பண்ண போகிறேன். இந்த பாருங்கள், இந்த கண்டெய்னர் கொண்டு போகிறேன். இது 500 லிட்டர் பெருசாக கூட வைக்கலாம். இந்த கண்டெய்னரில் அதில் வைக்க போகிறேன் நண்பர்களே. அதை அப்படியே எடுத்து மண்கலவை கலந்து அதுக்குள்ளே அப்படியே சென்டரில் வைக்க போகிறேன் நண்பர்களே. அதுக்கு அவசியமாக தான் அந்த மண் புழுவெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் 5-6 மூட்டை இருக்குது, 10 மூட்டை இருக்குது. இன்னொரு 10 மூட்டை தேவைப்படும். அந்தளவுக்கு இதனுடைய கொள்ளளவு அதிகம். இந்த பாருங்கள், ஒரு 5-6 மூட்டை இருக்குது. அங்கேயும் ஒரு 5 மூட்டை அடிக்க வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், கொஞ்சம் ஃபிசிக்கல் ஒர்க் ஆகுது நண்பர்கள் நமக்கு. ஆமாம், இந்த பாருங்கள், நேற்று தேங்காய் இளநீ இறக்கணும் இந்த மரத்தில் இந்த களைஞ்சி விட்டு அதில் விழுந்த இளநீ தான் இது. ஏற்கனவே எடுத்தாச்சு. இது தப்பு. நான் வந்து பார்க்கும்போது கீழே கிடக்குது. இது எடுத்து வச்சுருக்கேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கார்டனிங், ஹேவ் எ நைஸ் டே. இன்னொரு மிளகாய் கூட பறிக்கிறேன். கையில் பழம் இருக்குனால பறிக்க முடியல. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே.